படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீட்ல ஒரு டிவி ஷோ ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு வேம்பயர் ரிலேட்டடான ஒரு கதை. அந்த வேம்பயர் ரிலேட்டடான ஷோ நம்ம கதையோட ஹீரோக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆனா அந்த ஷோவை கூட பார்க்காம நம்ம ஹீரோ பையன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. அப்படியே லைட்டா ஜன்னல் கிட்ட வரும்போது அங்க வெளியில யாரோ 2 பேர் ஒரு சவப்பொட்டியை எடுத்துட்டு போறத கவனிக்கிறான். ஈவன் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூப்பிடுறத கூட கண்டுக்காம அப்படி அந்த சவப்பொட்டியை எடுத்துட்டு 2 பேர் எங்கதான் போறானுங்கன்னு அதையே பார்த்துட்டு இருப்பானா. காண்டானவ கதவை டப்புன்னு சாத்திட்டு வெளியில வரும்போது அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஹீரோ பையனும் வரான். ஹால்ல டிவி பார்த்துட்டு இருந்த ஹீரோவோட அம்மாவும் என்னடா 2 பேரும் திருப்பி சண்டை போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு கூப்பிட்டு வச்சுட்டு, பரவாயில்ல மேரேஜுக்கு முன்னாடி சண்டை போறது அப்படிங்கறதுலாம் ஓகே தான். ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி சண்டை போடாத கப்பல்ஸ் மேரேஜுக்கு அப்புறம் பிரிஞ்சு போறதுக்கு 76% வாய்ப்பு இருக்குதாமா அப்படின்னு அவங்க சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மம்மி ஓவரா பேசாத, நாங்க ஸ்கூல் தான் படிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்பவும் நம்ம ஹீரோ அங்க வெளியில பக்கத்து வீட்டுல என்னதான் பண்றானுங்கன்னு அதையே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பாய் பாய் சொல்ல கிளம்பு கிளம்பு அப்படிமான காண்டானவ வேகமா அங்க இருந்து இனிமேல் இவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுங்கிற மாதிரி போயிருவாளா. ஹீரோட அம்மாவும் ஏன்டா உன் டோலி வீட்டுக்கு வந்திருக்கா, வலியின் பிக்கிறதுக்கு கதவு வரைக்கும் கூட போக மாட்டேடான்னு கேட்க மறுபடியும் அவன் அதுக்கும் பதில் சொல்லாம ஆமா பக்கத்து வீட்டுக்கு யாராவது புதுசா குடி வந்திருக்காங்களா என்னன்னு அப்படி விசாரிச்சுக்கிட்டு இருப்பானா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிளாஸ் விட்டு வரும்போது இந்த ஆள் சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி என்ன ஃபெயில் பண்ணி விட்டான்னு கான்ல கத்திக்கிட்டு வர, தம்பி அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ் டெஸ்ட், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட் நக்கல் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் வேணே அவனை இடிச்சிட்டு பேசாம அங்க இருந்து போக இவனும் கூட்டு பாக்குறான். பட் அவ கண்டுக்காம போக இன்னமாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அப்ப அங்க ஒரு லேடி கார்ல இருந்து இறங்கிட்டு ஒரு அட்ரஸ் சொல்லி அது இந்த வீடான்னு கேட்கும்போது இல்ல இது கிடையாது பக்கத்து வீடுன்னு சொல்லி அந்த பெண்மணிய ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருந்தவனும் நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு ஆமா பக்கத்து வீட்டுல நேத்து ஒரு ஆள் குடி வந்திருந்தான்ல அந்த ஆளுக்கு இது நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும்போது பெருசா அந்த ஆளை பத்தி எதுவும் தெரியல, ஏதோ கார்பெண்டர்னு சொன்னாங்க, கூடவே பாக்குறதுக்கு வேற கேமர் இருக்கிறான்னு சொல்ல கேஆருக்குலாம் வாய்ப்பு இல்ல, அவன் கூட்டு போன ஃபிகர் அந்த ரேஞ்சுக்கு இருந்தேன்னு யோசிச்ச ஹீரோவும் நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு போவானா. என்னது படிக்க போறேன்னு அவங்க அம்மாக்கே ஷாக்கு. சர்ப்ரைஸ் டெஸ்ட்ங்கிற பேர்ல வாத்தியார் இன்னைக்கு நம்ம ஹீரோவை செஞ்சு விட்டு இருந்திருப்பான்ல, அதனாலதான் அடுத்த தடவை அப்படி ஆயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறானோ என்னமோ. அப்ப திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ ஒரு லேடி பயங்கரமா கத்துற மாதிரி சத்தம் கேட்க அப்படியே கட் பண்ணா. அடுத்த நாள் ஸ்கூல் கஃபிடேரியால நம்ம ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறாள், அவ ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹே முந்தா நேத்து அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி சாரி கேட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிக்கிறாங்களா. அந்த கேர்ள் ஃபிரெண்டும் கொஞ்சம் மனசு விட்டு பேசும்போது அங்க டிவி நியூஸ்ல நேத்து பக்கத்து வீட்டுக்கு ஒரு லேடி ஒருத்தங்க போயிருந்தாங்கல்ல, அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்னும் அவங்க இன்னைக்கு காலையில இறந்து கடந்த நிலையில அவங்கள கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு டெலிகாஸ்ட் ஆகும்போது அதை பார்த்த ஹீரோ இவ பேச்ச விட்டுட்டு நேரா அதை போய் பார்த்துட்டு இருப்பானா. பின்னாடி வந்து அவனோட ஃப்ரெண்டுமே மாமே இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இன்னொரு மர்டர் நடந்திருக்காமா, தொடர்ந்து 2 கொலைகள், மாஸ் இல்ல அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்க. என்னடா அவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு காண்டான அந்த கேர்ள் ஃபிரெண்ட் பொண்ணும் அங்க ஒரு பையன் பர்கர் வாங்கிட்டு இருப்பான், அதை அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோவோட மூஞ்சில அப்பி விட்டு போயிருவா. அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்த ஹீரோவுமே வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு மேல சந்தேகம் வந்துட்டு ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இந்த ஜன்னல் கண்ணாடியில இருக்குல்ல அதுக்கெல்லாம் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அப்படி வெளியே நின்று வீட்டையே வெறிக்க பாக்குறத கவனிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டை நீக்க போகும்போது டே குழந்தை அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற, இல்ல ஒன்னும் இல்ல சும்மா வந்தியா பொத்திட்டு போடான்னு நம்ம ஹீரோவை பயமுறுத்தி அனுப்பி விட்டுருவான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பைனாகுலரை வச்சு பக்கத்து வீட்டையே நோட்டை விட்டுக்கிட்டு இருப்பானா. கொஞ்ச நேரம் ஆக ஆரம்பிக்கும், அவனும் நல்லா தூங்கிடுவான். ஆனா திடீர்னு கண் விழிச்சவன் பக்கத்து வீட்டை பார்க்கும்போது அங்க அந்த நபர் ஏதோ ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. தோடா இவன் என்ன தினைக்கு உன்னை கூட்டு வருவானு சொல்லி நம்ம ஹீரோ பைனாகுலர்ல பாத்துக்கிட்டே இருக்க அந்த ஆள் என்னன்னா வாயை பொழந்து அப்படியே பல்லெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது, நேரா அவளை கடிக்கிறதுக்காக போக அப்ப நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா பாக்குறாங்கிறத பாத்துறான். இருந்தாலும் அப்படியே ரொம்ப பொறுமையா நம்ம ஹீரோவை முறைச்சுக்கிட்டே ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றானா. அவனோட கை விரல்கள் பயங்கர வித்தியாசமா இருக்கிறத பார்த்து பயந்து போன ஹீரோவும் அடிச்சு புடிச்சு நேரம் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களை எழுப்பி விட்டுட்டு சீக்கிரம் எந்திரிச்சுவாங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட கையில நெகங்கள்லாம் வித்தியாசமா இருக்குது, அவனுக்கு பல்லு கோரப்பல்லா இருக்கு, எந்திரிங்கன்னு கூப்பிட்டு அவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இவனும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த ஆளுங்க ஏதோ காரெல்லாம் அரேஞ்ச் பண்ற மாதிரி தெரியுதா. அவனுங்களை இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கிறேன்னு வேகமா வெளியில ஓடி வந்து அங்க இருக்கிற புதர்ல ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் அங்க கார்ல அந்த லேடியோட பணத்தை ஏத்துற மாதிரி தெரியுது. அதே நேரத்துல அந்த வீட்டுக்கு மேல இருந்து சம்திங் யாரோ ஒருத்தர் அப்படியே பறந்து கீழே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் மனித உருவத்துல டே அதை நீ மிஸ் பண்ணிட்டடான்னு அந்த லேடியோட பர்ஸை தூக்கி போடுவானா. அப்ப ஹீரோட அம்மாவே வீட்டுக்குள்ள வந்துட்டு டே பையா எங்கடா போறேன்னு கத்தி கூப்பிட்டே இருக்கு. அந்த ஆளுங்க 2 பேரும் கவனிச்சிடுறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோட வீட்டையே திரும்பி பாத்துக்கிட்டு அதுல அந்த ஸ்கார்ஃப் போட்டிருந்திருக்கான்ல அவன் பேரு ஜெரி சாப்பிட்டு இருந்த ஆப்பிள புதர்கிட்ட தூக்கி போட அதை எடுக்கலான்னு போகும்போது ஆஹா நம்மளதான் பாத்துட்டானோன்னு நம்ம ஹீரோவும் பயந்து போயிட்டு வேகமா அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறானா. அந்த ஜெரி பின்னாடி ஒரு பைபிள் நிக்கிறான்ல அவன் பேரை தாம்சன் வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மா என்னடா ஏதாவது கெட்ட கனவா,
நைட் ரொம்ப நேரம் படிக்கிறதுக்காக முழிச்சிருந்தியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா நான் பார்த்தது உண்மையாலுமே அந்த ஆளுக்கு ஒரு கோரப்பல் ஒண்ணு இருந்துச்சு. எனக்கு தெரியும் அந்த ஆள் ரத்தம் குடிக்கிற ஒரு வேம்பயர்னு சொல்ல அவங்க நம்புற மாதிரி இல்லையா. அடுத்த நாள் இந்த மேட்டரை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்ல அவளும் நம்புற மாதிரி தெரியல. இருந்தாலும் ஒருவேளை திருப்பி நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் கன்னியூ ஆகணுங்கிறங்காட்டி தான் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்றியாடான்னு அவர் ரொமான்டிக்கா பேச, அடப்போடி நான் போலீஸ் கிட்டே சொல்றேன் அங்க இருந்து போ பாப்பானா. ஆனா அவனை நிறுத்தி வச்சுட்டு, இதெல்லாம் ஒரு விஷயம் நீ போலீஸ்ட போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னதாண்டா தூக்கி உள்ள வைப்பாங்க. ஆமா நான் வேம்பயரை பார்த்தேன் அப்படிங்கறத நீ ஏன் நம்பல, ஆர் அட்லீஸ்ட் 2 லேடிஸ் இறந்து போயிருக்காங்க அதை பத்தியாவது இன்ஃபார்ம் பண்ணலன்னு கிளம்புறான். அவ்வளவுதான். அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஹீரோ கையோட ஒரு போலீஸையும் கூட்டிட்டு வந்திருப்பான். நேரா அங்க பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு போலீஸுமே கதவு தட்டும் போது அந்த தாம்சன் இருக்கிறான்ல அவன் மட்டும் தான் வீட்டுல இருக்கிறான் போல. இந்த மாதிரி ஜெரி வந்து ஒரு பிசினஸ் வேலையை வெளியில போயிருந்திருக்கான், ஆஃப் நான் மட்டும் தான் இருப்பேன்னு சொல்லுவானா. அந்த போலீஸ்காரனும் அது இருக்கட்டும், நேத்து நீங்க யாரையோ மர்டர் பண்ணீங்கன்னு இந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்ல, அதுக்கு தாம்சனும் வாய்ப்பு இல்ல தல, நேத்து ஜெரி கூட நான் மட்டும் தான் இருந்தேன், நாங்க 2 பேர் தான் இருந்தோம், வேற யாரும் இல்லங்கும் போது நம்ம ஹீரோ அவன் பொய் சொல்றான். நேத்து நைட்டு அவனுங்க ஒரு பிளாஸ்டிக் பேக்ல ஒரு லேடியோட பாடியை பேக் பண்றதை என் 2 கணால் நான் பார்த்தேன்னு சொல்லுவானா. அதுக்கு தாம்சனும் தலை அவன் ஏதோ உளறிட்டு இருக்கிறான், சின்ன பசங்க இப்படிதான் அவனை கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க, நேத்து நான் ஃபுல்லா குப்பையை தான் எடுத்துட்டு போனேன். ஏன் தம்பி அந்த பேக்ல வந்து உண்மையாலுமே ஒரு பாடி இருந்ததை, நான் ஒரு பாடி எடுத்துட்டு போனதை நீ பார்த்த இடான்னு கேட்க, வெல் கண்டிப்பா அந்த பேக்ல ஒரு பாடி தான் இருந்திருக்கணும், ஆனா நான் அதை பார்க்கலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோவே லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிருவானா. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பெயிண்டிங் ஒன்னு பாக்குறான், அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும், அதை அவன் எதுக்கு வச்சிருக்கான் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த தாம்சன் அந்த போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு வாங்கல வெளியே கூட்டி இருந்திருக்க அந்த குப்பையை உங்களை கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு கூப்பிடும் போது, அப்ப நம்ம ஹீரோ வேண்டாம் அந்த குப்பையை போய் செக் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா இந்த வீட்டுல இருக்கிற பேஸ்மெண்ட்டை வந்து செக் பண்ணுங்கன்னு கேட்கும் போது, எதுக்கு பேஸ்மெண்ட்டை செக் பண்ணணும்னு அந்த போலீஸும் கேட்பாரா. ஏத்தி விடுற மாதிரி அந்த தாம்சனும் ஆமா எதுக்கு தம்பி பேஸ்மெண்ட்டை செக் பண்ணணும்னு கேட்க, ஏன்னா பேஸ்மெண்ட்ல வந்து ஒரு சவப்பொட்டி ஒண்ணு இருக்குது வந்து அதை பாருங்களேன், அந்த சவப்பொட்டிக்குள்ளதான் அந்த ஜெரிங்கிறவன் இருப்பான், ஏன்னா அந்த ஜெரிங்கிறவன் வந்து ஒரு அண்டட், அவன் வந்து ஒரு வேம்பயர்னு சொல்ல. அவ்வளவுதான். அதை கேட்டு அந்த போலீஸ் பயங்கரமா சிரிச்சிடுறாரு. ஈவன் அந்த தாம்சனுக்கும் ரைட் இவன் வேம்பயர்னு சொன்னது பயங்கர அட்வான்டேஜா போச்சு, பாத்தீங்களா குழந்தை ஏதோ வளருதுன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த போலீஸும் இப்படி நேரத்தை வீணடிக்கிற குட்டி பையான்னு சொல்லி அவனை வெளியில கூப்பிட்டு வந்துட்டு, இங்க பாரு இதுக்கப்புறம் எங்கேயாவது உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் பார்த்தேன் தூக்கி உள்ள வச்சிருவேன் பாருன்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிருவாரா. இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே பயங்கர பதட்டமா நின்னுக்கிட்டு இருக்கேன். பால்கனில வந்து என்ன தாம்சனும் பயங்கர எகத்தாளமா ஒரு பார்வையை பார்ப்பானா. நம்ம ஹீரோக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆக போகுது, மணியுமே கிட்டத்தட்ட 4:30 கிட்ட இருக்க. காரை எடுத்துட்டு நேரா அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான், அவனோட வீட்டுக்கு போக, என்ன மாமே என்ன பக்கறதுக்கு இவ்வளவு ஆர்வமா அடிச்சு பிடிச்சு வந்திருக்கே, என்ன செய்தின்னு கேட்கும் போது, டே நான் ஒரு வேம்பயர் இன்னைக்கு அட்டாக் பண்ண போகுது, ப்ளீஸ் அந்த வேம்பயர் கிட்ட இருந்து என்ன பாத்துக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்றான்னு கேட்க, என்னடா என் மூஞ்சில இழிச்சவன் எழுதி ஓட்டிருக்கான்னு அந்த ஃப்ரெண்டு பையன் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவானா. நான் சீரியஸா சொல்றேன்டா, அது அந்த வேம்பயர் வந்து என்ன அட்டாக் பண்ண போகுது, ப்ளீஸ் வேணும்னா இந்த காசை வேணா வச்சுக்கோ, எனக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்றேன், என் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு பயங்கரமா பதற. முட்டா பையன் வேம்பயர் நினைச்சு பயப்படுறது மட்டும் இல்லாம எனக்கு ஓசியில காசெல்லாம் தரான், சரி காசு வாங்கினதுக்காக ஏதாவது பண்ணுவோன்னு. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா, இதோ இதுக்கு பேரு தான் கிராஸ், இதை அப்படியே வச்சுக்கிட்டு மனசார நம்பணும், உனக்கு இது மேல மனசார நம்பிக்கை இருந்தாதான் இது வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா பூண்டெல்லாம் இருக்குதுல்ல அதையெல்லாம் வந்து நீ எடுத்து யூஸ் பண்ணணும், ஏன்னா வேம்பயருக்கு பூண்டுனா சுத்தமாகாது. இறுதியாக சர்ச்ல போய் நீ ஹோலி வாட்டர் கொண்டு வரணும், ஆனா அந்த ஹோலி வாட்டர் ஒரு பிரீஸ்டால ஜபம் பண்ணப்பட்டதா இருக்கணும், அப்பதான் அது வேலை செய்யணும். சில அட்வைஸ் எல்லாம் ரேண்டமா சொல்லுவானா. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இங்க பாரு ஒரு வேம்பயர் தான் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா நீ தங்கியிருந்திருக்க வீட்டோட ஓனர் அந்த வேம்பயரை வீட்டுக்கு இன்வைட் பண்ணாத வரைக்கும் அந்த வேம்பயரால உன் வீட்டுக்குள்ளேயே வர முடியாது, இதனால மனசுல வச்சுக்க சரியான்னு சும்மா அட்வைஸ போட்டு அனுப்ப. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவும் ஜன்னல் எல்லாத்தையும் அதுக்கு இது உடச்சிட்டு வந்துட போகுதுன்னு ஆணியில அடிச்சு வைப்பானா. அப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோவை கூப்பிடுற மாதிரி இருக்க, என்னன்னு இவனும் கீழே வருவானா. வந்து பார்த்தா அங்க சோஃபால யாரோ உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அது வேற யாரும் கிடையாது ஜெரியா தான் இருக்கும். டே குட்டி பையா பக்கத்து வீட்டுல யாரோ குடி வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அது இவர் தான், இவர் பேர் தான் ஜெரி, நான் தான் சும்மா வீட்டுல ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக இன்வைட் பண்ணலாம் சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே பதறி போயிட்டு அப்படியே சவுத்துல எல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு இருப்பானா. ஜெரியும் அப்புறம் என்ன தம்பி சௌக்கியமான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுக்க, கூடவே அடுத்த தடவை முடிஞ்சவனை வந்து நான் மீட் பண்றேன், பட் உங்க அம்மாவோட பெர்மிஷன் இருந்தா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு ஹீரோட அம்மாவும் கமான் என் பெர்மிஷன் எப்பவுமே இருக்கும், நீங்க உங்களுக்கு எப்ப விருப்பம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரலான்னு சொல்ல, ஏமா இப்ப தேவையில்லாம வாய் விடுறங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்க செம்மையா அப்படியே தொடலாம் அடங்கிட்டு இருப்பானா. அப்புறம் ஹீரோ பையா முடிஞ்சா கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம் என்னன்னு சொல்ல, அவன் சைலண்டா தான் பேசியிருந்திருப்பான், ஆனா நம்ம ஹீரோக்கு தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற வயலன்ஸ் என்னன்னு தெரியுமே. அடிச்சு புடிச்சு நேரம் அவனோட ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்குவான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது, ஹீரோட அம்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன், நம்ம ஹீரோவும் கையில அந்த கிராஸ வச்சுக்கிட்டே ஒரு சேர்ல தூங்கிட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு ரூஃப்ல யாரோ நடந்து போற மாதிரி இருக்க, அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோவும் கண் விழிச்சிடுறான். இன்னைக்கு என்னென்ன காத்திருக்கானோன்னு நம்ம ஹீரோவும் பயந்துகிட்டே எங்கேயாவது வீட்டுக்குள்ள வந்திருக்கானு செக் பண்றதுக்காக போறானா.
அதுவே நம்ம ஹீரோட அம்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க அவங்களோட ரூம்குள்ள தான் அவன் என்ட்ரி ஆயிருந்திருப்பான். ஆனா அவங்கள எதையும் பண்ணாம ரூமை விட்டு வெளியில வந்து அவங்க அம்மாவோட ரூமை நல்லா நீக்கவே முடியாதபடி பயங்கர டைட்டா சாத்திடுறான். நேரா நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்க அதுவே நம்ம ஹீரோவும் அந்த ஆள் இது வீட்டுக்குள்ள வந்திருக்கானு செக் பண்ணி இருந்திருப்பான்ல. சோ எங்கேயும் வரல, ரொம்ப சந்தோஷம்னு நேரா ரூம்குள்ள வந்துட்டு ஆப்போசிட்ல பாக்குறான் அந்த வீட்டுல லைட்டும் டர்ன் ஆஃப் ஆகுது. ரைட்டு போயிட்டான் போலயே அப்படின்னு நினைக்கும் போது அங்க ரூம்குள்ளே இருக்கிற ஒரு கிளாசெட்குள்ளதான் ஒளிஞ்சிருந்திருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்க பின்னாடி யாரோ நிக்கிறாங்கன்னு பயந்து போய் நம்ம ஹீரோ திரும்புறக்குள்ளேயே அப்படியே கழுத்தை பிடிச்சு தூக்கி எறியும். மறுபடியும் வந்து நம்ம ஹீரோ அப்படியே கழுத்தை பிடிச்சு தூக்கிக்கிட்டு டே எவ்வளவுட எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத வேடிக்கை பாக்குறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்றேன், கூடவே எங்களை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செவரோட செவர வச்சுட்டு இங்க பாடுறா நீ பண்ணது எல்லாத்துக்கும் நான் சாவடிச்சிருக்கணும், இருந்தாலும் நான் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆப்ஷனை உனக்கு கொடுக்குறேன், இத பத்தி நீ எல்லாத்தையும் மறந்துரு, என்னை பத்தி நீ மொத்தமா மறந்துடணும் சரியானு சொல்ல அப்பவும் ஹீரோ பையன் அவனோட பாக்கெட்ல வச்சிருந்திருக்க சிலுவையை கையில எடுப்பான. ஏண்டா இதெல்லாம் எங்கிட்ட வேலை செய்ய மாட்டான்னு தூக்கி போட வச்சுட்டு அங்க ஜன்னலை உடைச்சு நம்ம ஹீரோவை வெளியில தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணுவான். அங்க ஒரு ஃபென்ஸுமே இருக்கும். சோ போய் கீழே விழுந்தான் அப்படின்னா மொத்தமா நம்ம ஹீரோ காலி. சடனா அவன் கைக்கு ஒரு பென்சில் ஒண்ணு மாட்டுமா, அதை எடுத்து அந்த ஜெரியோட கையில குத்தி விட அவன் பயங்கரமா அலற ஆரம்பிச்சிருவான். கூடவே அடிப்பட்ட இடம் சரியாகிறதுக்காக அந்த ஜெரி அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கு போயிருப்பான். அப்படியே பயங்கர கொடூரமான ஒரு வேம்பயரா அவன் மாறி நிக்க அண்ணாரன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா டே பையில இங்க என்ன கதவு வந்து மாட்டிக்கிச்சு, வந்து நீக்கி விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கத்திக்கிட்டு இருக்க. அவங்க முழிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த ஜெரி வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஏன்னா இப்பதான் அந்த டவுனுக்கே வந்திருக்கான், இங்க சில பேரை வேட்டையாடலான்னு. எங்கேயாவது நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னா இப்ப வேற நம்ம ஹீரோ போயிட்டு போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், சந்தைக்கு நம்ம மேலதான் வரும், தேவையில்லாம இதை பெருசாக்க வேணாம், ஹீரோவை மட்டும் தனியா டீல் பண்ணிக்கலாம் தான் அவன் அங்கிருந்து போயிருந்திருக்கான். பயங்கரமா பயந்து போன ஹீரோவும் அப்படியே போய் டிவி ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு போன் கால் வருமா, செம்ம பயத்துல இருப்பான். அதை எடுத்து பேசாம இருக்கும்போது ஆப்போசிட்ல அந்த ஜெரி தான் கால் பண்ணியிருப்பான். நீ போனை தான் காதுல வச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்கா பேசுறேன்னு சொல்ல ஜன்னல் வழியே நம்மளதான் பாக்குறாங்க அப்படிங்கறத பார்த்து பயந்து போயிடுறான். ஈவன் அந்த ஜெரியும் செர்ற பையன் நீ இப்ப தப்பிச்சிருந்திருக்கலாம், ஆனா உன் காரை ஆக்சுவலி நான் நொறுக்கி விட்டுட்டேன், அதை நினைச்சு நீ கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நாளைக்கு நைட் நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத கம்பேர் பண்ணும்போது உன் கார் அழிச்சதுல ஒரு விஷயமே இல்லைன்னு மிரட்டுவான். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ பயங்கரமா குழம்பி உட்கார்ந்துருக்க. அப்ப டிவில ஒரு வேம்பயர் ரிலேட்டடான ஒரு ஷோ ஒன்று போயிட்டு இருக்கும். அதுல பீட்டர் வின்சென்ட் அப்படின்னு ஒரு நபர் இந்த மாதிரி வேம்பயர் எல்லாத்தையும் வேட்டையாடுற ஒருத்தன், இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட வேம்பயர்ஸ மர்டர் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்லாம் ஏதோ ஷோ ஓட்டிக்கிட்டு இருப்பாரா. அப்படியே அடுத்த நாள் அந்த டிவி ஷோ ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த பீட்டர் வின்சென்ட் அப்படிங்கிறவரை மீட் பண்ணிட்டு தல நீ உண்மையாலுமே வேம்பயர் நம்புறியான்னு கேட்க அப்கோர்ஸ் டெஃபினட்டா நான் வேம்பயர் அப்படிங்கறத நம்ப தான் செய்யறேன், என்ன இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வேம்பயர் மேல நம்பிக்கையும் கிடையாது, அது உண்மையா இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளை பார்த்து சிரிக்க தான் செய்யறாங்கன்னு ஃபீல் பண்ணுவானா. நம்ம ஹீரோவும் நானும் வேம்பயர் உண்மையாலே இருக்குதுங்கிறத நம்புறேன்னு சொல்லும் போது சோ ஸ்வீட், உன்ன மாதிரியான ஆளுங்க நிறைய பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டா இந்த ஷோவை கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு வேலை போயிருக்காது, என்ன பண்றது எல்லாம் விதின்னு சொல்லிட்டு கார் எடுக்க போக தல நில்லு, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வேம்பயர் இருக்கு, அது நீங்க ரீசெண்டா சில மர்டர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது அந்த வேம்பயர் தான் பண்ணுச்சு, ப்ளீஸ் அந்த வேம்பயர் இன்னைக்கு நைட்டுமே என்ன அட்டாக் பண்ண வரப்போகுது, அதனால என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்காதுரான்னு அவர் வண்டி எடுத்துட்டு போயிருவாரு. அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஹீரோ மீட் பண்றதுக்காக ஒன்னாவே வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா ரூம் முழுக்க ஏகப்பட்ட மெழுகு வத்தி கூடவே சில சிலுவை எல்லாத்தையும் அவன் ரெடி பண்ணிட்டு இருப்பான. என்னடா பண்றேன்னு கேட்கும் போது எப்படின்னு நீங்க நம்ப மாட்டீங்க, எனிவே பக்கத்து வீட்டுல இருக்கிற வேம்பயர் இன்னைக்கு நைட் நான் அட்டாக் பண்ண போறான், அதுக்கு முன்னாடி நான் அந்த வேம்பயரோட நெஞ்சில இந்த சிலுவையை குத்தி அதோட ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர போறேன்னு சொல்ல பயந்து போன அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் டே அதுக்கு பேரு மர்டர்னு சொல்லும் போது வளரிட்டு இருக்காத, வேம்பயரை வந்து மர்டர் எல்லாம் பண்ண முடியாது, அழிக்க மட்டும்தான் முடியும், அந்த வேம்பயரை நான் இன்னைக்கு அழிக்க போறேன், ஏன்னா அது ஏற்கனவே இறந்து போன ஒண்ணுதான்னு சொல்ல இவன் பண்றதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கும் சரி அந்த ஃப்ரெண்டு பையனுக்கும் சரி நம்பறதா வேணாமான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்வியே இருக்கும். இருந்தாலும் எனிவேஸ் டே இங்க பாரு, நீ அந்த வேம்பயரை கொலை பண்ண போற அப்படின்னா இன் சம் கேசஸ் உன்னால அதை பண்ண முடியலன்னா என்ன பண்றது, அதனால இந்த வேம்பயரை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச பீட்டர் வின்சென்ட் இருக்கிறாருல அவரை கூட்டிட்டு வரலாம்டான்னு சொன்னா ஏற்கனவே கூப்பிட்டு பார்த்துட்டேன் வேலைக்கு ஆகலங்கும் போது சரி சரி அவசரப்படாத, வேலைக்கு ஆகலினாலும் பரவாயில்ல, ஒரு டைம் நாங்க போய் கூப்பிட்டு பாக்குறோம், அதுக்குள்ள எங்கேயாவது நீ அந்த வீட்டுக்குள்ள போகாம இங்கே ஏறா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவா. அதுக்கப்புறம் அந்த பீட்டர் வின்சென்ட் அப்படிங்கிறனே போய் மீட் பண்ண அவன் முதல்ல உள்ளே விட மாட்டானா, இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஏதோ ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கிறாங்க, ஒருவேளை நம்மள இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்களோன்னு சரி சரி வேகமா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவன் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நீங்க ஒரு பையனோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்லும் போது அப்ப நீங்க இன்டர்வியூ எடுக்க வரலையா, எனக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட சரி எந்த பையனை காப்பாத்துறது என்ன மேட்டர்னு கேட்கும் போது அதான் இன்னைக்கு ஏதோ ஒரு பையன் வந்துட்டு அவன் வீட்டு பக்கத்துல ஒரு வேம்பயர் இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பானே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க, அவன் அதை உண்மை
உண்மையாவே அவனை யாரோ கொல்ல போறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறான். சோ அதனால ப்ளீஸ் நீங்க வந்து அங்க இருக்கிற அந்த வேம்பயரை கொன்னுட்ட மாதிரி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்க பையன் கொஞ்சம் திருந்திடுவான்னு சொல்லும்போது இல்ல அவர் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இங்க பாருங்க கண்ணுங்களா, எனக்கு அடுத்தது வேற ஏதோ ஒரு மூவியில நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது, அதையெல்லாம் நான் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி சின்ன புள்ள விளையாட்டுல என்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வேணும்னா நான் காசு உங்களுக்கு தரேன், நான் ஒரு $500 சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லும் போது உடனே 2 பேரோட தோல் மேலையும் கை போட்டுக்கிட்டு சூப்பர், இப்போவே நம்ம கிளம்பலாமா என்ன, போய் உங்க ஃப்ரெண்டோட இந்த மனநிலை சார்ந்த இந்த கோளாறை போய் சரி பண்ணுவோம். ஆனா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்ப அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கிறான்ல, அவன் தான் ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா, இப்ப அந்த பக்கத்து வீட்டுல தான் ஏதோ ஒரு வேம்பயர் இருக்குதுன்னு நம்ம ஹீரோ நம்பிக்கிட்டு இருக்கிறான். அதனால அந்த பக்கத்து வீட்டுல ஒரு வேம்பயர் இருக்குதுன்னு நம்ம ஒரு செட்டப்பை போடுவோம். அதுக்கப்புறம் அந்த வேம்பயரை நீங்க கொலை பண்ணதா இன்னொரு ஆக்டிங்க போடுங்க, அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ நம்பிடுவான். அவ்வளவுதான், பிரச்சனை சால்வ்டுன்னு சொல்லிட்டு அந்த ஜெரி இருக்கிறான்ல அவனுக்கே காலும் பண்ணி தலை இந்த மாதிரி நாங்க ஒரு சின்ன ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு இருக்கிறோம். சோ அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா எங்க ஃப்ரெண்டு பையன் கொஞ்சம் பாவம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி எல்லாம் எடுத்து சொல்ல அந்த ஜெரிக்கும் இதெல்லாம் ஓகே தான் போல. சரி நீங்க இதை பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிறான். போனை வச்சதுக்கு அப்புறம் ஜெரி தாம்சன் கிட்ட இன்னைக்கு ஒரு உணவுக்காக நைட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சோம், நமக்கான உணவு வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவானா. அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவையும் மைண்ட் எல்லாம் செட் பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு அந்த பீட்டர் வின்சென்ட் வர போறாருங்கும் போது கரெக்டா அவரும் கார்ல வந்து இறங்குறாரு. சோ எப்படி இன்னைக்கு அந்த வேம்பயரை கொலை பண்ணதான் போறோம், ஹீரோ பையன் அதை பார்த்துட்டே இருக்கணும் சரியானு நேரா அந்த பக்கத்து வீட்டோட வாசல் வழியாவே உள்ள போறதா இருக்க, ஏய் என்னையா பண்ற, இப்படியே நேரடியா உள்ள போயிட்டு அந்த ஆள் நம்மள போட்டு தள்ளிட்டா என்ன பண்றேன்னு கேட்கும்போது தோ பாரு கண்ணா எங்கிட்ட ஹோலி வாட்டர் இருக்கு, இதை வச்சு அந்த வேம்பயரை சர்கியா மலா பண்ண வேண்டியதானு கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். தாம்சனும் கதவை நீக்கி இவங்கள வரவேற்கலாம் செய்வானா. நம்ம ஹீரோ தான் மேலையும் கீழையும் பாத்துக்கிட்டே வருவான், என்னடா நடக்குதுங்கன்னு. இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெரியும் கீழே இறங்கி வருவானா. வந்து அந்த பீட்டர் வின்சென்ட் கிட்ட உங்களோட டிவி ஷோஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், பயங்கர சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாராட்டிட்டு, அப்ப நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள் அவளை பார்த்தோன்னு இந்த ஜெரிக்கு அவ மேல ஒரு கண்ணு, அப்புறம் பொண்ணு என்ன இவ்வளவு அழகா இருக்கிறேன்னு சொல்லி அவளோட கையில முத்தாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஜெரி நார்மலான ஆள் மாதிரி தான் தெரியவானா. நம்ம ஹீரோ தான் ஐயோ கையில ஏதோ ஹோலி வாட்டர் கொண்டு வந்தான்னு சொன்னேன்ல, அவங்ககிட்ட கூட அவன் குடிக்கிட்டோம், அப்போவாது அவன் வேம்பயரா இல்லையாங்கிறது உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் ஆகும்டான்னு சொல்ல, ஓ ஹோலி வாட்டரா சரி கொடுங்க நான் குடிக்கிறேன்னு அந்த ஜெரியும் அதை வாங்கி குடிச்சிருவான். ஏன்னா அது சாதாரண தண்ணியா தான் இருக்கும், சும்மா நம்ம ஹீரோ ஏமாத்துறதுக்காக தானே கொண்டு வந்திருக்காங்க. என்ன தம்பி அன்னைக்கு எங்க வீட்டுக்கு போலீஸை கூட்டு வந்த, இன்னைக்கு என்னன்னா நான் ஒரு வேம்பயர்னு சொல்லிட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறேன், தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத சரியா. அது மட்டும் இல்லாம இனிமேலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஏதாவது தொல்லை கொடுக்க போறியா, இல்லனா இதுக்கு மேல அதிகமான தொல்லை வரப்போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, நம்ம ஹீரோ சைட்ல இருக்கிற அந்த தாம்சனையும் கூடவே அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டு இல்ல இனிமேல் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு அங்கிருந்து வருவாங்களா. அப்ப அந்த பீட்டர் வின்சென்ட் இருக்கிறாருல, சோ அவரு கையில ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று வச்சிருந்திருப்பாரு, அது சும்மா நீக்கி பார்க்கும்போது அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அந்த ஜெரி தெரியல, பயத்துல ஒரு கண்ணாடியை கீழே போட்டு உடைச்சிட்டு வேகமா அதை எடுத்துக்கிட்டு கூடவே பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவசரமா ஒரு வெளியில வர, நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறான் என்னையா இவ்வளவு நடுங்கிட்டு இருக்கிற அப்படின்னா, அவன் ஒரு வேம்பயர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டே என்னன்னு கேட்கும்போது அவன் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆமாண்டா அவன் ஒரு வேம்பயர் தான், அப்ப என்ன பண்றதுன்னு பயத்துல அங்க இருந்து போயிருவானா. வெளியில போற 3 பேரையும் கவனிச்சு அந்த தாம்சனும் தோ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அவள மாதிரியே இருக்கிறாள்னு சொல்ல, அந்த ஜெரியும் ஆமா அப்படியேதான் இருக்கிறான்னு யோசிச்சுட்டு நடந்து வரும்போது அங்க கீழே ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும். சோ அதுல தன்னோட ரிஃப்ளெக்ஷன் தெரியல அப்படின்னா அந்த கண்ணாடி கிளாஸ் கீழே போட்டது யாரு, அந்த வின்சென்ட். சோ நான் ஒரு வேம்பயருங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு இவனுக்கு புரிய வருது. நம்ம ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட வீடு வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்காக கூட நடந்து வந்துட்டு இருப்பானா. பின்னாடியே தான் அந்த ஃப்ரெண்டு பையனும் வருவான். இருந்தாலும் டே இப்படியே போனா ரொம்ப நேரம் ஆகும், வா ஷார்ட் கட்ல போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா வேண்டாம் அந்த இடம் இருட்டா இருக்கு, நம்ம இப்படியே வெளிச்சத்திலே போகலாம்னு சொன்னா நீ போடா பயந்தாங்கொலின்னு அந்த ஃப்ரெண்டு பையன் அந்த ஷார்ட் கட் வழியா போவானா. எதை பத்தியும் கவலைப்படாம அவன் ஜாலியா நடந்து போய்கிட்டு இருக்க, பின்னாடியே அந்த வேம்பயர் வந்து நிக்கும். யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இந்த ஃப்ரெண்டு பையனுக்கு தோணி அப்படியே திரும்பி பார்த்தா அது அந்த வேம்பயரா இருக்குமா. இந்த ஆள் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றான்னு பயந்து போனவன் வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, இறுதியா ஒரு முட்டு சந்தில வந்து நின்னுருவான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. பக்கத்துலயே அந்த வேம்பயர் வந்து நின்னுகிட்டு என்னம்மா கீழே உட்காந்துட்டு இருக்கிற, உன்னை சாகடிக்கணுங்கிற விருப்பம் எனக்கு கிடையாது, ஆனா அதுக்கு பதிலா நீ என்னை ஏத்துக்கிறியான்னு கேட்கும்போது அவனும் அந்த வேம்பயரோட கைய பிடிச்சி அந்த வேம்பயரோட வேம்பயரை ஐக்கியமாயிடுறான். இங்க ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் நடந்து வந்துகிட்டு இருக்க, அப்ப யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. ஒருவேளை ஃப்ரெண்டு பையனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோவும் பயப்படும் போது அவன் சும்மா ஏதாவது பிராங்க் பண்றதுக்காக கத்திருந்திருப்பான், கம்முன்னு வாடான்னு கூட்டிட்டு வர, திடீர்னு ஏதோ பெருசா வெடிச்ச மாதிரியான ஒரு சத்தம், அங்க தெருவுல இருந்த எல்லா விளக்குமே அணைஞ்சு போயிருச்சு.
முடிச்சு வேகமா அங்க இருந்து ஓடி போக ஒரு கிளப்புக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் நின்னுகிட்டு இருப்பாங்களா. பின்னாடி அந்த வேம்பயரும் வரும். இப்ப 2 பேருமே பயந்து போயிருவாங்க. ஆஹா பெரிய பிரச்சனை, வேகமா அங்க இருந்து ஓட அங்க இன்னொரு இடத்துல அந்த வேம்பயர் வந்து நிக்குமா. உடிஜூட்னு இன்னொரு வழியா ஓடுனா அங்கேயும் அந்த வேம்பயர் வந்து நிக்கும். வேற வழியே இல்லாம அந்த கிளப்ல சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஜன்னல் வழியா எகிரி வச்சு அந்த கிளப்புக்குள்ள போயிருவாங்க. அங்க இருக்கிற ஒரு டெலிபோன் மூலமா நேரா போலீஸுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ண, இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கிறான்ல, அவன் நம்ம பீட்டர் வின்சென்ட்டை மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். ஐயோ சீக்கிரம் கதவு நீக்கியா, அந்த வேம்பயர் வந்திருக்கான் தெரியுமாங்கும் போது இவரும் கதவு நீக்கிட்டு டப்புன்னு சாத்தி, ஏன்னா அந்த வேம்பயர் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருதா, இப்ப என்னடா பண்றதுன்னு கேட்க, என்ன பண்ணணுங்கிறத நீதாயா யோசிக்கணும்னு அவனோட பல்ல காட்டுவான். அவனே ஒரு வேம்பயரா மாறி இருக்கான். அப்படியே அந்த வின்சென்ட்டை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ உன்னோட டிவி ஷோஸ் எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேன் தெரியுமா, ஆனா உண்மையான ஒரு வேம்பயர் பிரச்சனை வரும்போது நீ ஒரு ஃபேக்குன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் உன்னை என்னால மன்னிக்கவே முடியாதுடான்னு சொல்லிட்டு அவனை கடிக்கிறதுக்காக போக டக்குன்னு அவர் அங்க இருக்கிற ஒரு கிராஸ் எடுத்து அவனோட நெத்தியை பொசுக்கி விட்டாரு. அவனுக்கு பயங்கரமா வலிக்கும் போல, என்னையே அப்படி நீ பண்ணிட்டு இல்ல, என்னோட மாஸ்டர் வந்து உன்னை வச்சுக்குவாரு பாருன்னு அங்க ஜன்னலை உடைச்சிட்டு அவன் எஸ்கேப் ஆக, அதுவே இங்க நம்ம ஹீரோவும் போலீஸுக்கு கால் பண்ணி இருப்பான். பட் ஆப்வியஸ்லி அவங்க நம்பி இருந்திருக்க மாட்டாங்க. வேற வழி இல்லைன்னா அந்த பீட்டர் வின்சென்ட் இருக்கிறாருல, சோ அவரோட நம்பரை அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது, அவரே ஒரு ஃப்ராடு தான், என் காசு வேற அவன் வாங்கிட்டு போயிட்டான் தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, வேற வழி இல்லடி முதல்ல நம்பரை கொடுன்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணிட்டு இருப்பானா. அந்த டைம்ல அந்த பொண்ணு கூட்டத்துல அந்த வேம்பயர் இருக்கிறான்ல, அவன் இருக்கிறத பாத்துருவாளா. அப்படியே அவனையே பாத்துக்கிட்டே இருக்க அந்த வேம்பயர் இந்த கேர்ள் ஃப்ரெண்டையே வந்து மைக்கிட்டான் போல, வாமா மின்னலே ஒரு டான்ஸ் போடுவோமான்னு அவளை கூப்பிட்டு வச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அதே நேரத்துல ஹீரோவும் அந்த வின்சென்ட்டுக்கு கால் பண்ணிட்டு, ஐயோ அந்த வேம்பயர் கிட்ட எங்களை காப்பாத்தியான்னு சொன்னா, முதல்ல என்ன அந்த வேம்பயர் கிட்ட வந்து யாராவது காப்பாத்திருக்கே ஆள் வேணும், டிவில கட்டுறதுலாம் சும்மாடா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி கை விட்டுருவாரு. அதுவே அந்த வேம்பயர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான்ல, அப்ப ஹீரோ அவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறாங்கிற தைரியத்துல போயிட்டு, ஐயோ என் ஆளை விடியா அப்படின்னு சொன்னா, அவன் ஹீரோவை கண்டுக்காம அவளை கிஸ் பண்றதுக்காக போவானா. நம்ம ஹீரோவும் அடிக்க ட்ரை பண்ணுவான். பட் அப்படியே கையை பிடிச்சு முறுக்கிட்டு, என்னடா இந்த இடத்துல ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்கிற காரணத்துக்காக உன்னை கொலை பண்ண மாட்டேன்னு நீ நினைக்கிறியா, ஆமா உன்னை கொலை பண்ணணும் அப்படிங்கிற தேவை எனக்கு கிடையாது, ஆனா அந்த பீட்டர் வின்சென்ட்டை நீ என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அப்பதான் உனக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பா என்னன்னு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போக பார்க்கும்போது, அங்கிருந்து வரும்போது ஒரு பிளாக்கியை இடிச்சிருவானா. ஈகோ கிளாஷ் ஆயிரும். உடனே அந்த பிளாக்கியை தூக்கி டேபிள்ல சொருக, சண்டை நடக்குதுல டோய் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் அங்கிருந்து போக ஆரம்பிப்பாங்களா. கூட்ட நெரிசல்ல எப்படியாவது தான் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலான்னு ஹீரோவும் நினைப்பான். ஒரு பாயிண்ட்ல அவளை மிஸ் பண்ண குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி அந்த வேம்பயர் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க இருந்து இழுத்துட்டு போக, ஹீரோவும் அடிச்சு புடிச்சு கிளப் விட்டு வெளியே வந்தா ஒரு கார்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க போல. அந்த ஃப்ரெண்டு பையன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். வேற வழியே இல்லைன்னு உதவிக்காக அந்த வின்சென்ட் தான் போய் மீட் பண்ணும்போது, இந்த தடவை தலைமை கொஞ்சம் உசாரா ஹீரோவை உள்ள விடுறதுக்கு முன்னாடி அந்த கிராஸ கையில பிடிக்க வச்சு வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்றான். உதவி கேட்கலான்னு வந்தா அந்த வின்சென்ட் ஆல்ரெடி பொட்டி பொடிக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஐயோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் தூக்கிட்டு போயிட்டான் காப்பாத்தணுங்க போது, ஓ அப்படியா அப்படின்னா போலீஸுக்கு போன் பண்ணலான்னு போகும்போது, ஐயோ போலீஸ்ல இதை நம்ப மாட்டாங்கய்யா, நீயே இப்பதான் இதை நம்புற, அதனால வா நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கிறோம், போய் எப்படியாவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துவானு கூப்பிட்டா, அப்படியே அந்த ஆள் ஓரமா உட்காந்துக்கிட்டு என்ன ஆளை விட்டாடுறா. இந்த வின்சென்ட் அப்படிங்கிற இந்த கேரக்டரே வந்து வெறும் படத்துல வர கேரக்டர், அது என் உண்மையான பேர் கூட கிடையாது, என்ன கணக்குல சேர்த்திராதையான்னு சொல்லிடுறானா. அதே நேரத்துல இங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான்ல, அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது அந்த இடத்துல சில பெயிண்டிங்ல இருக்கும். அந்த பெயிண்டிங்ல இருக்கிற எல்லா பெண்களுமே அவள மாதிரியே இருக்க, அதுக்கு அந்த வேம்பயருமே உன்ன மாதிரியே இருக்கிறாங்கல்ல, ஆக்சுவலி நான் உன்ன மாதிரியே ஒருத்திய இதுக்கு முன்னாடி சந்திச்சிருந்திருக்கேன், சோ உன்னை திருப்பி நான் மீட் பண்ணது அவளையே மீட் பண்ண மாதிரி இருக்குதுன்னு பக்கத்துல வந்து உட்காந்து அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கழுத்தையும் கடிச்சு வச்சிடறான். வெளியில நம்ம ஹீரோ என் ஆளை காப்பாத்திருக்கு நானே போதுண்டான்னு சோலோவா களத்துல இறங்கலான்னு இருக்க, பின்னாடி அந்த வின்சென்ட் வந்து நிப்பாரு. சோ இப்ப முழுசா கேரக்டருக்குள்ளேயே போயிட்டாரு போல, நான் தான் பீட்டர் வின்சென்ட், கண்டிப்பா அந்த வேம்பயரை போட்டு தள்ளுறோம் என்னன்னு ஏகப்பட்ட பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டு முதல்ல ஃப்ரெண்ட் ஒரு வழியா தான் வரலான்னு இருப்பாங்க. இருந்தாலும் இது சரியா இருக்காது, பின்னாடி போகலாமான்னு யோசிக்க கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுமா. சரி நம்ம வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சா போலேன்னு மெதுவா உள்ள வருவானுங்க. அப்புறம் என்னப்பா வேம்பயரை வேட்டையாட வந்தீங்களான்னு அந்த ஜெரி பயங்கர ஜாலியா அவனுங்க 2 பேரையும் கன்ஃபர்ம் பண்றதுக்காக வந்து நிப்பானா. நம்ம வின்சென்ட்டுமே அவர்கிட்ட இருக்கிற சிலுவையை எடுத்து காமிச்சா அவன் பயப்படுற மாதிரி தெரியல. அப்படியே வந்து அந்த சிலுவையை நொறுக்கிட்டு, தலை உன்கிட்ட கடவுள் நம்பிக்கை அதிகமா தான் இருக்கு, ஆனா இது என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்கிற சிலுவையை எடுத்து காட்டுவானா. அது அவன் மேல ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். பயந்துகிட்டே அவன் பின்னாடி போக இதை வச்சு அவனை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா சைல அந்த தாம்சன் வந்து நம்ம ஹீரோவை அச்சு கீழே தள்ளிடுவான். அவ்வளவுதான், தங்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த வின்சென்ட் புரிஞ்சுக்கிட்டு நேரா நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அங்க இருக்கிற டெலிபோன் ஒயர் அந்து போயிருக்குது. வேகமா தூங்கிட்டு இருக்கிற ஹீரோட அம்மாவை எழுப்பலான்னு போனா அது ஹீரோட அம்மாவே இல்ல, அது அந்த ஃப்ரெண்டு பையனா இருக்கும். என்ன கிழவா ஹீரோட அம்மாவை தெரிய வந்தையா, அவங்க நைட் டியூட்டி வேலைக்கு போயிருக்காங்களாமான்னு சொல்லிட்டு நம்ம வின்சென்ட போட்டு பயமுறுத்த வெளியில ஓடி வந்தவரு கீழே விழுந்து அங்க இருக்கிற கட்டைகள் எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு பையன்
இருக்கிறான்ல அவன் ஒரு ஓனாயா மாறிடுவான். கம்ப்ளீட்டா ஒரு ஓனாயா மாறி நேரா அவரை கடிக்கிறதுக்காக கிட்ட வர அங்க உடஞ்சு போன ஒரு கட்டையை எடுத்து அப்படியே சொருகி விட்டு கீழே உள்ள காட்டிடுவான். அந்த கட்டையுமே அந்த ஓனாயோட நெஞ்சில நல்லாவே இறங்கி இருந்திருக்கும். அது திருப்பி எந்திரிக்காம இருக்க இவரும் கீழே இறங்கி வந்து பாக்குறாரு. அந்த ஓனாய் ஒரு ஓனாய் மனிதன் மாதிரி மாறி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் அது உயிர் அந்த உடலை விட்டு பிரிய அந்த உடல் அதோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வருது. அந்த ஃப்ரெண்டு பையன் அவனோட உண்மையான உருவத்துக்கு வந்துதான் அங்க இறந்து போறான். இவருக்கும் பயங்கரமான வருத்தம். பட் முதல்ல ஹீரோவை காப்பாத்தணும் அங்கிருந்து போக அதுவே அந்த வேம்பயர் நம்ம ஹீரோவை கொண்டு வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சிருந்திருக்க அதே ரூம்குள்ள போட்டுட்டு போக ஏய் நீ நல்லா தானே இருக்கிறன்னு சொல்லிட்டு அவளை தூக்குனா அவளும் வேம்பயரா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான். ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வின்சென்ட்டும் அவரோட பொட்டியெல்லாம் எடுத்துட்டு திருப்பி உள்ள வந்துருவாரா. இந்த ரூம்ல தான் அடைச்சு வச்சிருப்பானுங்க போலேன்னு சொல்லி தட்டினா நம்ம ஹீரோ உள்ளதான் இருக்கிறான். மெதுவா டே நான் இந்த கதை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்றேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீயும் அதிகமா சத்தம் எழுப்ப சரியான்னு அவரு கதவை முட்டி நீக்கிறதுக்காக முயற்சி பண்ண ஹீரோவும் காப்பாத்துங்கன்னு கதவை உடைக்கிற சத்தம் கேட்க கூடாதுன்னு அவன் செவரை போட்டு தட்டிக்கிட்டு இருப்பானா. ஹீரோ கத்துற சத்தம் அவங்க 2 பேருக்கும் கேக்குது. ஓகே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு வேம்பயரா எந்திரிச்சிட்டா போல அதனால தான் அலறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்ஸ் வின்சென்ட் கதவை நீக்கிட்டு உள்ள வந்தோடனே ஜெரி சென்ஸ் பண்ணிடுறான் யாரோ உள்ள வந்திருக்காங்கன்னு. ஐயோ இவ்வளவு காப்பாத்திருக்க ஏதாவது பண்ணியான்னு நம்ம ஹீரோ கதறிக்கிட்டு இருக்க அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல காலையில விடியறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேம்பயர் தான் போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில வர அந்த தாம்சன் அங்க நின்னுகிட்டு இருப்பானா. உடனே வின்சென்ட் கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ணிட்டு கிட்ட வராதரான்னு சொன்னா அப்படிதான் வருவான்ட்டு அவன் கிட்ட வருவான். வந்த உடனே ஒரு யோசிக்காம கண்ணை வச்சு நெத்திலே ஷூட் பண்ணிடுவாரு. அதுவே பின்னாடி அந்த வேம்பயர் வரும்போது நம்ம ஹீரோ அந்த கிராஸை வச்சுட்டு டே வேம்பயர் இங்க இருந்து போடான்னு சொல்ல நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க மட்டும் அவன் பயப்படுறான் அங்கிருந்து போயிடுறானா. ஆனா பின்னாடி விழுந்திருந்த அந்த தாம்சன் அப்படியே எந்திரிச்சு திருப்பி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர வின்சென்ட் முடிஞ்ச அளவுக்கு கன்ல இருக்கிற எல்லா புல்லட்டையுமே பயன்படுத்துறாரு. அப்பயுமே அந்த இடத்துல ஏகப்பட்ட புகை தான் ஏற்படுது. அதுல இருந்து அவன் திருப்பி வரும்போது நம்ம ஹீரோ தான் கையில வச்சிருக்க கட்டையை எடுத்து நெஞ்சிலேயே சொருகி விட்டாடுறான். மரக்கட்டைகளை ஆணி அடிக்கிற மாதிரி இதயத்துல அடிச்சாதான் அவங்க எல்லாம் காலி ஆவாங்க போல. இப்ப கூட அந்த தாம்சனோட உடம்பு ஏதோ லிக்விட் மாதிரி மாறி கம்ப்ளீட்டா ஒரு எலும்பு கூட ஆயிட்டு சல்லியா நொறுங்கி போயிருது. ஐயோ அந்த வேம்பயர் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணிருக்குமேன்னு வேகமா ரூம்குள்ள போறாங்க. இல்ல அவ இன்னும் வேம்பயரா மாறிட்டே தான் இருக்கிறான். எங்கேயாவது வெளியில ரூஃப் மேல சுத்துறானான்னு சொல்லி வின்சென்ட் போய் பாக்குறாரு. அவன் அங்கதான் இருக்கிறான். இருந்தாலும் ஒரு கவனிக்காம எங்க தான் போனான்னு திருப்பி ஹாலுக்கு வரும்போது அந்த வேம்பயர் ரூஃப் மேல நின்னுகிட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஏவி விடுறதுக்காக அவளுக்கு கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. இருந்தாலும் இவளால எந்திரிச்சு போய் அட்டாக்லாம் பண்ண முடியல போல. என்ன இவ்வளவு யூஸ்லெஸ்ஸா இருக்கிறன்னு சொல்லி கான்ல அங்க இருக்கிற சிம்னி அடிக்கும் போது இவங்களுக்கு சத்தம் கேட்டுருது. ரைட் மேலதான் இருக்கிறான் போலன்னு நம்ம ஹீரோ செக் பண்றதுக்கு போறானா. அதுவே அந்த பொண்ணு ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்க இவரும் ரூம்குள்ள போய் பாக்குறாரு. அவ முழுசா ஒரு வேம்பயர் ஆயிருந்திருக்கா. அவளை அப்படியே அந்த ரூம்ல வச்சு அடைச்சிட்டு திருப்பி வெளியில வர அப்ப சடனா ஜெரி அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டு அவனும் உள்ள வருவான். அவனோட வேம்பயர் உருவத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்கிறான். எவ்வளவு நேரம் தான் இந்த சிலுவையை வச்சுட்டு நீங்க தப்பிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன்னு அவன் பயங்கர தௌலத்தான் நின்னுகிட்டே இருக்க. அப்ப சடனா அங்க இருக்கிற எல்லா கிளாக்குமே வந்து அடிக்க ஆரம்பிக்கும். 6 மணி ஆயிருச்சுன்னு. சோ இவென்ச்சுவலி சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்க அவன் டக்குன்னு ஒரு வவ்வாலா மாதிரி இந்த வின்சென்ட்டை கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவானா. இவரும் கையில வச்சிருக்க கட்டையை வச்சு முட்டு கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக முயற்சி பண்ண ஆனா அவனோட கையை பிடிச்சு கடிச்சு வைக்க சூரிய வெளிச்சம் அதிகமா உள்ள வந்த காரணத்துக்காக அவன் நேரா பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சிருப்பானா. அவனை பிடிச்சி உடனடியே அழிச்சே ஆகணும். இதை விட்டா நல்ல டைமே கிடையாதுன்னு 2 பேரும் பேஸ்மெண்ட்குள்ள வராங்க. கண்டிப்பா அவனோட சவப்பொட்டிக்குள்ள தான் அவன் போய் படுத்திருப்பான்னு சொல்லி அதை தேட ஆரம்பிக்கிறாங்களா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டும் வரும்போது அவளை சமாளிக்கிறதுக்கே நம்ம ஹீரோக்கு சரியா இருக்குது. கரெக்டா அந்த வின்சென்ட்டுமே அந்த சவப்பொட்டையும் கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அதை நீக்க உள்ளதான் அந்த வேம்பயரும் இருப்பான். அந்த கட்டையை வச்சு நெஞ்சிலே இறக்கும் போது அவன் அப்படியே நேரா எந்திரிச்சிட்டு அந்த கட்டையை அப்படியே தூக்கி வீசிடுவான். அவன் ஹார்ட் அதை பெனிட்ரேட் பண்ணிருக்காதோ என்னமோ. இப்படியே விட்டு அந்த வின்சென்ட் அந்த வேம்பயரை காலி பண்ணிடணும் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க ஜன்னல் வழியா வெளிச்சம் வந்துகிட்டு இருக்குமா. அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிப்பான். ஒரு ஆளையே கவர் பண்ற அளவுக்கு அதிகமா வெளிச்சம் உள்ள வந்தாங்காட்டி அந்த வேம்பயரால ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு வர முடியாம இருக்க இதே நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குன்ட்டு அங்க இருக்கிற எல்லா ஜன்னலையும் போட்டு மாத்தி மாத்தி 2 பேரும் உடைக்க ஆரம்பிப்பானுங்க. அதோட சப பொட்டிக்குள்ள போகலான்னு பார்த்தா வின்சென்ட்டை விடுற மாதிரி தெரியலையா. கரெக்டா நம்ம ஹீரோ இன்னொரு ஜன்னலையும் உடைச்சு விட டைரக்டா சூரிய வெளிச்சம் அவன் மேலேயே பட்டு அதே இடத்துல கம்ப்ளீட்டா பொசுங்கி இறந்து போயிடுறான். அவ்வளவுதான். அவ்வளவு போராடி அந்த வேம்பயரை அவங்க காலி பண்ணிட்டாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இப்ப நார்மல் ஆயிட்டா. சோ 3 பேர் அப்படியே ஒரு ஹக்கீஸ் போட்டுக்க கட் பண்ணா இன்னொரு நாள் நைட்டு எப்பவும் போல நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வீட்டுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க டிவில நம்ம வின்சென்ட் இருக்கிறாருல அவரும் அவரோட வேம்பயர் ஷோவை எப்பவும் போல கன்னியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வேற ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம ஹீரோ டிவி ஆஃப் பண்ண போகும்போதுதான் பக்கத்து வீட்டுல ஏதோ ரெட் கலர்ல எரியற மாதிரி இருக்குமா. அதை கவனிப்பான். இருந்தாலும் அது வேண்டாம், நம்ம ஆள் தான் முக்கியம்ட்டு அவன் திருப்பி ரொமான்ஸ் பண்ண போக அங்க பக்கத்து வீட்டுல யாரோ சிகப்பு கண்களோட இருக்கிறத காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.